ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு தோஷங்கள், பாவங்கள் போக எந்த கோயிலுக்கு போகணும், என்ன தானம் பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வந்தோம். அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பசுபதீஸ்வரர் வணங்கலாம். அதே மாதிரி பசுக்களை அப்பப்போ வணங்கிக்கிட்டே வந்தா நல்லது. வேப்ப மரம் வளர்த்தால் வீட்டுல சிறப்பு. அதே மாதிரி இந்த கோட்டான்னு ஒரு இது ஒண்ணு இருக்கும், அதுக்கு உணவளிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகின்ற நாள்ல கோபூஜை செய்யுங்க, சிறப்பா இருக்கும். அதே மாதிரி பசுக்கள் வழிபட்ட சிவாலயங்கள்னு இருக்கு, நிறைய சிவாலயங்கள் இருக்கு பசுக்கள் வழிபட்டது. அந்த அந்த சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. காமதேனு கோயில்களுக்கு செல்வது தங்களுக்கு ஏற்படும் அனைத்து இடர்பாடுகளை நீக்கி வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும்.